ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால ரொம்பவே அவஸ்தைப்படுறாங்க. உடல் எடை ஒரே நாளில் அதிகரிக்கிறது கிடையாது, அது படிப்படியாக தான் அதிகரிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கும் போது நாம் பார்த்து சுதாரித்து அதை சரி பண்ணிட்டோன்னா போதும், அதுவும் இயற்கையான முறையில் எந்த பக்க விளைவும் இல்லாமல். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புதினா எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட இலைகளை மட்டும் ஆஞ்சு. அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இதையும் நல்லா கழுவிட்டு ஆஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து ஒரு சின்ன வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நெல்லிக்காய் இல்லைன்னா பரவாயில்லை, எலுமிச்சம்பழம் கூட சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் இருந்தால் அவசியம் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் செல்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதை ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்குது, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால சர்க்கரை நோய் கட்டுப்படும். அதே மாதிரி கண்கள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும், தலைமுடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வெள்ளரிக்காயும் அதே மாதிரி தான். இதில் நிறைய நீர் சத்து இருக்குது, இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிறுநீர்லாம் சரியாக பிரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டோன்னா சரியாயிரும். தாகத்தை தணிக்குது, நரம்புகளுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜாரில்னா வலிஞ்சிரும், அதுக்காக தான். இதில் ஒரு 150 மில்லி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு, நீங்களே பாருங்கள். இதை இப்படியும் குடிக்கலாம், இல்லைன்னா ஒரு சல்லடையால் வடிகட்டியும் குடிக்கலாம். நான் சல்லடையில் வடிகட்டிக்கிறேன், எனக்கு இப்படியே குடிக்க பிடிக்காது. இப்போ இதை நான் சல்லடையில் வடிகட்டிக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஜூஸ் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதே மாதிரி கண்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் ஏ, சி, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லா உயிர் சத்துக்களும் இருக்குது. இது பித்தத்தை போக்கக்கூடியது, நரம்பு தளர்ச்சியையும் போக்கக்கூடியது, கண் நோயெல்லாம் வராமல் தடுக்கும். அதே மாதிரி இரத்தத்தையும் விருத்தி செய்யும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஜீரண சக்தியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடியது இந்த ஜூஸ். கூட நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே கூட தாராளமாக குடிக்கலாம். இதை எப்படி குடிக்கணும்னா, தினமும் இரவு உணவாக இதை எடுத்துக்கோங்க. அதாவது நைட்டு சாப்பிடுவீங்கள்ல, அதுக்கு பதிலாக இந்த ஒரு கிளாஸ் ஜூஸை குடிச்சிட்டு படுத்துருங்க. அதே மாதிரி காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் சாப்பாட்டுக்கு பதிலாக இந்த ஜூஸை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு அதோடு விட்டுருங்க. காலை உணவை எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா வேணால் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். இந்த மாதிரி தினமும் ஒரு நாளைக்கு 2 முறை இந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் தாராளமாக உடல் எடை குறையும். இது ரொம்ப வேகமாக உடல் எடையை குறைக்கக்கூடியது. இது நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால மலச்சிக்கல்லாம் சரியாகும். அதே மாதிரி இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. உடலில் உள்ள அந்த தேவையற்ற நச்சுக்கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுது. அதே மாதிரி தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைக்கக்கூடியது. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது. அதனால் தொடர்ந்து 1 வாரம் இல்லை 10 நாள் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இதனால் உங்கள் உடலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும், சருமத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் எல்லா உயிர் சத்துக்களுமே இருக்குது. குடிக்கிறதுனால நரம்பு கோளாறுகள் சரியாகும். அதே மாதிரி மூளை நல்ல வலிமை பெறும், இரத்தத்தை விருத்தி செய்யும். சிறுநீர் பையில் கல் எதுவும் இருந்துச்சுன்னா அது எல்லாம் கூட கரைஞ்சிரும். அதே மாதிரி வயிறு சுத்தமாகும், இரத்தமும் சுத்தமாகும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. உடம்பு நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கும். 1 வாரம் குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.